முறுக்கு அவல் பொரி. வணக்கம், நான் உங்க கீதா மாமி. இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக கனு குழம்பு இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இப்ப பாக்கலாமா? துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, தனியா, வெந்தயம், கடுகு, பச்சை மிளகாய், வரமிளகாய், மஞ்சத்தூள், உப்பு, தேங்காய், புளி கரைசல், எண்ணெய், இஞ்சி, வேக வைத்த காய்கறிகள், காராமணி. கனு குழம்புனா ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம எல்லா காய்கறியுமே போடுறோம், நல்லா போட்டு வேக வைக்கிறோம். முக்கியமா இது வந்து கனு அன்னைக்கு வைக்கிற ஒரு முக்கியமான ஒரு குழம்பு. கனுப்பிடின்னு சொல்றது வந்து என்னன்னா வந்து சகோதரர்கள், அதாவது நம்மளோட அண்ணா தம்பி யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நம்ம வந்து கண்ணுப்பிடின்னு வைப்போம். மஞ்சள் கலர் சாதம், சிகப்பு கலர் சாதம், வெள்ளை கலர் சாதம் சொல்லிட்டு காக்காய்க்கும் குருவிக்கும் கல்யாணம் சொல்லி நம்ம இந்த பிடி வச்சுட்டு அவர்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி இது வைக்கிறது வழக்கமா. அதை வந்து வழி வழியா செய்யறாங்க. இது கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இதை ரொம்ப முக்கியமா இது செய்வாங்க. இப்போ இதுக்கு எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம வானலி போட்டுக்கலாம். வானலி நல்லா கொஞ்சம் சுடட்டும். இப்போ நல்லா காஞ்சிருக்கு. போது ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம இதுல ஃபர்ஸ்ட் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதுல ஒரு காஞ்ச மிளகாய் இது ஒண்ணு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இதை வந்து திருமாறிட்டு இதுல வந்து நம்ம வந்து காய்கறி எல்லாம் வேக வச்சிருக்கோம் பாத்தீங்களா? வேக வச்ச காய்கறி எல்லாமும் இதுல சேர்க்க போறேன் நான். இப்ப இதுல கொஞ்சம் நான் தண்ணி விடுறேன். அடுப்பை சின்னது பண்ணிக்கலாம். இப்போ காயெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம இந்த காய்கறி என்னன்னு பாத்தீங்கன்னா கேரட், பூசணிக்காய், பரங்கிக்காய், வெள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளி சொல்லுவாங்களா, சக்கரவள்ளி, உருளைக்கிழங்கு, சௌச்சோ, இந்த மாதிரி எந்த காய் வேணா நீங்க இதுல போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிறது. இதை நான் இப்ப இறக்கி வைக்க போறேன். இப்போ இன்னொரு வானலி போட்டு கொஞ்சம் சுடட்டும் அந்த வானலி. இதுல இப்ப வந்து நம்ம தனியா, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அரைக்கணும். இப்போ இதுல நம்ம தனியா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா, மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகாய் போட்டுக்கலாம். வெந்தயம் வாசனைக்காக. ரெண்டாவது வெந்தயம் பாத்தீங்கன்னா குளிர்ச்சி உங்களுக்கு. உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. துவரம் பருப்பு இதையும் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டுட்டு எல்லாம் நல்லா கொஞ்சம் செவக்க நம்ம வறுத்துக்கலாம். இது நல்லா செவக்க வந்ததுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு நம்ம இதை அரைக்கணும். இப்போ பாருங்க நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதை ஒரு பவுல போட்டுட்டு நான் மிக்சியில அரைக்க போறேன். இப்ப இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைக்கலாம். இப்போ இது நல்லா ஆறி இருக்கு. இது கூட நம்ம வந்து தேங்காய், புளி. புளி பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் அளவு அது போறோம் உங்களுக்கு. புளி நிறைய வேண்டாம். புளியும் சேர்த்துதான் நம்ம அரைக்க போறோம். இதோட முதல்ல இதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு வாட்டி நல்லா ஓட்டிடலாம். அதை நல்லா மிக்சியில ஓட்டிட்டு அப்புறமா கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் இதை நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அரைஞ்சிருக்கான்னு இப்ப பாக்கலாம். நம்ம பாருங்க கொஞ்சம் தான் அரைஞ்சிருக்கு. இதுல இப்போ நம்ம தண்ணி விட போறேன். இப்ப நான் கொஞ்சம்
பாருங்க நல்லா மைய அரைஞ்சிருக்கு. இப்போ இந்த காயை திருப்பி காய் வேகறதுக்குள்ள உங்களுக்காக ஒரு சின்ன பாட்டு நான் பாடுறேன். முருகா முருகா என்றால் உருகாதோ உந்தன் உள்ளம் வருவாய் வருவாய் என்றால் பறிவோடு உருகாதோ. காய் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா எல்லா காயும் நல்லா வெந்திருக்கு. இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்க்க போறேன். இப்ப நானு இதுல இப்போ ரொம்ப நல்லா நல்லா கலந்துக்கோங்க. இதுல வந்து நம்ம வேக வச்ச காராமணி அதுவும் போட்டிருக்கோம். இதுல இப்போ மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விடுவோம். நல்லா இப்போ கலந்துக்கலாம். நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு. கெட்டியா வந்துருக்கு பாருங்க. இப்போ பாருங்க கொதிச்சுட்டு இப்ப நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம ஒரு பவுல் எடுத்து கொட்ட போறேன். இப்ப நான் ஒரு வித்தியாசமான சுவையோட கணு குழம்பு தயாராயிடுச்சு. இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக திருப்பி நான் சொல்றேன். வாணலில எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், வெந்த காயை நல்லா போட்டுட்டு நல்லா அது பாட்டு கொதிக்கட்டும். இன்னொரு வாணலில தனியா, வரமிளகாய், வெந்தயம், உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வறுத்ததை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய், புளி போட்டு நல்லா மைய அரைச்சுக்கோங்க. அரைச்ச விழுத வந்து காய் கலவையோட நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பும் போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துட்டீங்கன்னா சுவையான கணு குழம்பு தயாராயிடுச்சு.